Hi guys, welcome back to பிஞ்சு கரங்கள். இன்னைக்கு நம்ம யூனிட் 5 டே 5 and 6 இது ரெண்டையுமே சேர்த்து பார்க்கலாம். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மி தான். நமக்குரிய டேஸ் வந்து ரொம்பவே கவுண்டபிளா இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டப் பண்றதுக்காக 5 and 6 வந்துட்டு merge பண்ணிக்கலாம். அதுக்கேத்த மாதிரி ஏன்னா குழந்தைங்களுமே கொஞ்சம் ஃபாஸ்டப் ஆயிருப்பாங்க. ஸோ 5 and 6 நம்ம merge பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதுக்காக. ஸோ நம்ம போறதுக்கு முன்னாடி எப்பயும் பண்றது தான் இந்த வீடியோஸ்க்கு உங்களுடைய ஒரு லைக்கை கொடுத்துட்டு கோத்ரூ பண்ண ஆரம்பிக்கலாம். தமிழை பொறுத்த வரைக்கும் நாள் 5ல 2 விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். என்னன்னா ஒன்றா பலவா ஒருமை பன்மை இந்த இலக்கண பகுதியை ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்க போறோம். அதுக்கப்புறம் சூழ்நிலையியல் இதுல நமக்கு ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு போக்குவரத்து வாகனங்கள் பற்றிய ஒரு சின்ன ஒரு தொகுப்பு வருது. அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஒன்றா பலவா ஒரு பொருளை மட்டும் குறிப்பது ஒருமை, ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களை குறிப்பது பன்மை. எடுத்துக்காட்டா யானை, யானைகள். இந்த கான்செப்டை நம்ம குழந்தைங்களுக்கு கொண்டு போகணும். ரொம்பவே சிம்பிள் மெத்தட் தான். நமக்கு இந்த ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா 3 மாணவர்களுக்குமே வருது. அரும்பு, மொட்டு, மலருக்கு. என்ன மாதிரி நீங்க சொல்ல போறீங்கன்னா உங்களுடைய வகுப்பறையில இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களின் பெயரையும் நீங்க சொல்ல போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நாற்காலி, மேசை, ஆசிரியர், குழந்தை, மின்விசிறி, கரும்பலகை, சுண்ணக்கட்டி, புத்தகம். இப்ப நீங்க சொல்ற எல்லாமே ஒருமையில தான் நீங்க அந்த பெயரை சொல்ல போறீங்க. இப்ப குழந்தைங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பொருள் ஒரு பொருள் மட்டும்தான் இருக்கு. நீங்க சொல்ற இந்த பெயர்கள்ல இருக்கக்கூடிய பொருள் ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னா அவங்க ஒருமை ஒருமைன்னு கத்தணும். அதுவே ஒன்றுக்கு மேற்பட்ட அந்த பொருட்கள் இருக்கு அப்படின்னா பன்மை பன்மைன்னு சொல்லணும். இவ்வளவுதான். ஸோ இந்த கான்செப்ட் அவங்களுக்கு புரிஞ்சாதான் இதை சொல்ல முடியும் இல்லையா? ஸோ அந்த ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் அவங்களையே 2 குழுவா பிரிச்சுட்டு ஒரு குழு பொருளின் பெயரை சொல்லிட்டு இன்னொரு குழு வந்துட்டு ஒருமையா பன்மையா அப்படிங்கிறத சொல்லலாம். இதுல நீங்க அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க குழந்தைங்கள கூட்டிட்டு போகலாம். அடுத்தது சூழ்நிலையியல்ல பாத்தீங்கன்னா அரும்புக்கு 3 வகுப்பு நிலையில இருக்க குழந்தைகளுக்குமே பாடநூல் பக்கம் கொடுத்திருக்காங்க. 83 வந்துட்டு அரும்புக்கு, மொட்டுக்கு பக்கம் 81, அடுத்தது மலருக்கு பக்கம் 50, 51. இதுல இருக்கக்கூடிய போக்குவரத்து வாகனங்கள் அரும்புக்கும், அடுத்தது போக்குவரத்து வாகனங்கள் சாலை குறியீடுகள் இருக்கக்கூடிய பகுதிகளை மொட்டு மலர்நிலை மாணவர்களும் பார்த்து அதை வந்து தெரிஞ்சுக்கணும். தென் இதுக்கப்புறம் நம்ம சிறகுகள் விரியட்டும் பகுதிக்குள்ள போயிடலாம். அடுத்தது திசைகள் அறிவோம். சிம்பிளா அதாவது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குக்குரிய பகுதி வந்துட்டு முதல் வகுப்பு பாடநூல்ல இருக்கு. இந்த பகுதியையும் நம்ம குழந்தைங்களுக்கு அருமநிலை குழந்தைங்களுக்கு சொல்லணும். இதுல உங்களுக்கு டைம் எக்ஸ்டென்ஷன் தேவைப்படுச்சு அப்படின்னா அடுத்த நாள் நீங்க வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஒருமை பன்மையில இப்ப இருந்திருக்கும். அது வந்து ஓரல்ல மட்டும்தான் இருக்குது இல்லையா? ஸோ உங்களுக்கு ரிட்டனான எக்ஸசைஸ்க்கு இந்த திசைகள் அறிவோமை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். ஏன்னா வாகனங்கள் அவங்க ஏற்கனவே தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த வாகனத்தை வச்சு கூட நீங்க இந்த திசைகள் அறிவோமை நீங்க கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போகலாம். அடுத்தது சிறகுகள் விரியட்டும் பகுதி அனைவருக்குமானது. அடுத்து நாள் 6ல ஒரு சின்ன ஒரு கேம் தான் விளையாட போறாங்க. கேமை முடிச்சுட்டு படிப்போம் வட்டமிடுவோம்குள்ள போயிடலாம். கேம் என்ன அப்படின்னா கொம்பு மட்டுமா கொம்பும் காலுமா. ஏன்னா நம்ம ஏ வரிசை முடிச்சிட்டோம், ஓ வரிசைக்கு இப்ப வந்துட்டோம். ஸோ அவங்களுக்கு இந்த ஏ வரிசை ஓ வரிசை இந்த குறில் 2 வரிசைகளும் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் அடங்கிய ஒரு பெட்டியை நம்ம தயார் பண்ணி வச்சுக்கிறோம். எல்லா எழுத்துக்களுமே ஏ வரிசை 18 எழுத்துக்கள், ஓ வரிசை 18 எழுத்துக்களை வந்து நீங்க அந்த பெட்டியில போட்டு கலந்துட்டு மாணவர்களை 2 குழுக்களா பிரிச்சிடுறீங்க. இப்ப ஒவ்வொரு குழுவுக்குமே நீங்க ஏதாவது ஒரு அட்டை எடுத்து அந்த குழு கிட்ட காமிக்கும் போது அவங்க கொம்பா காலா அப்படின்றத அவங்க சொல்லணும். இந்த எழுத்தை பாருங்க, நல்லா எழுத்த பாருங்க, கொம்பு மட்டுமா கொம்பும் காலுமான நீங்க கேட்கும்போது அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் தே அப்படிங்கிற எழுத்தை நீங்க கையில வச்சிருக்கீங்க அப்படின்னா தாவுடன் கொம்பு மட்டும்தான் தே தே என கூறணும். சரிங்களா? அப்படி இல்லாம போ அப்படிங்கிற எழுத்தை நீங்க எடுக்கிறீங்கன்னா அந்த குழுவினர் அதை என்ன சொல்லணும்? பாவுடன் கொம்பும் காலும் தான் போ போ என கூற வேண்டும். இதை நீங்க ஒரு பாட்டு மெட்டுல கூட நீங்க குழந்தைங்களுக்கு சொல்றதுக்கு நீங்க பயிற்சி கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு குழு சொல்றதுக்கு தவறுறாங்க இல்ல யோசிக்கிறாங்க அப்படின்னா அடுத்த குழுவுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். எந்த குழு அதிகபட்ச எழுத்துக்களை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றத நீங்க சொல்றதன் மூலமா இந்த ஏ ஓ வரிசையில நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ரீடிங்ல வந்து அவங்களுக்கு நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிராக்டிஸ் கொடுக்கும்போது அந்த எழுத்தை அடையாளம் காணுவதுல குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கும். அடுத்தது படிப்போம் வட்டமிடுவோம். இது எப்பயும் போலதான் அரும்பு, மொட்டு, மலர்நிலை மாணவர்களுக்கு அந்த பயிற்சி புத்தகத்துல அந்த அழகு தொடங்கக்கூடிய அந்த பக்கத்துல இருக்கும். ஸோ நீங்க எந்த வார்த்தையை, எந்த எழுத்தை, எந்த வாக்கியத்தை சொல்றீங்களோ அதை அவங்க ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் அதையே வச்சு நம்ம சொல்ல கேட்டு எழுதுவோம். அந்த பயிற்சியும் நம்ம முடிப்போம். ஓகே, இதை முடிச்சிட்டீங்க அப்படின்னா சிறகுகள் விரியட்டும்
ஃபினிஷ் பண்ணிட்டா டே 5 and 6 வந்து ஃபினிஷ். இது கொஞ்சம் வேகா இருக்கிற பட்சத்தில் நீங்கள் 2 டேஸாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் தாராளமாக. அடுத்தது இங்கிலீஷ். இங்கிலீஷில் வார்ம் அப் இந்த டே 5க்கு நம்ம பார்க்க போகிறது ஃபோனட்டிக் சவுண்ட்ஸ். அந்த லெட்டர் காம்பினேஷன் தான் OU சவுண்டு, OU and OW. இந்த சவுண்ட் பேட்டர்ன் நம்ம பார்ப்போம். அடுத்தது ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி டைம் வரும் டே 7க்கு. ஓகே, டே 6க்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம், சாரி டே 5 and 6 பார்க்குறோம் இல்லையா. டே 5க்கு வந்துட்டு ஃபோனட்டிக் சவுண்ட், டே 6க்கு ஸ்டோரி டைம். ஓகே, சாண்ட் டைம்க்கு நமக்கு ஒரு சின்ன ஒரு போர்ஷன் கொடுத்துருக்குறாங்க, மவுஸ் இன் த ஹவுஸ். ஸோ ரெண்டுலையுமே அந்த OU லெட்டர் காம்பினேஷன் வந்திருக்கும். There is a mouse in the house, in the house. There is a mouse in the house, in the house. And it is chasing a louse, a louse. There is a mouse in the house, in the house. There is a cow in the town, in the town. There is a cow in the town, in the town. And it is wearing a crown, a crown. There is a cow in the town, in the town. ஸோ இதே மாதிரி நீங்கள் ரிப்பீட் பண்ணும்போது இந்த OU, OU and OW இந்த லெட்டர் காம்பினேஷனை உங்களுக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தென் மெட்டீரியல்ஸ் நீடட் எப்பயும் போல தான் லேபிள்டு கார்ட்ஸ், பிக்சர் கார்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. இதில் நீங்கள் ரொம்பவே சிம்பிளாகவே கொண்டு போகலாம். நீங்கள் பிக்சர் கார்டை குழந்தைங்களுக்கு காமிச்சு அவங்கள சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பிக்சர் கார்டை கீழே உள்ள வேர்டோட அவங்களுக்கு படிக்க தெரியணும். அதை சொல்றதுக்கு நீங்க ப்ராக்டிஸ் கொடுங்க. தென் அதுக்கு ரிலேட்டடான ஒரு வேர்ட் வால் சார்ட் நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டு அதை வச்சுதான் நமக்கு ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டி கொண்டு போக போறோம். ரீஇன்ஃபோர்சிங் த சவுண்ட்ஸ் ஆஃப் OU and OW. மெட்டீரியல்ஸ் பிக்சர் கார்ட்ஸையும் நீங்க கையில வச்சுக்கலாம். இப்போ நீங்க குழந்தைங்கள்ட்ட ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பிளே வந்துட்டு நீங்க இப்ப பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிளாக் போர்ட்லயோ அல்லது ஒரு வேர்ட் வாலோ நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கீங்கன்னா நீங்க ஒரு வேர்டை சொல்லும் போது நீங்க குழந்தைங்களை குரூப்பா கூட பிரிச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு குரூப்ல இருந்து குழந்தைங்களை வந்துட்டு அந்த வேர்டை ஐடென்டிஃபை பண்ண சொல்லணும். ஸோ அவங்க கரெக்டா பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குரிய சக்சஸ் பாயிண்ட்ஸ் நீங்க வந்துட்டு கொடுக்கலாம். இதுல அரும்பு மொட்டு மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வேர்டு எல்லாத்தையுமே ரீட் பண்ண தெரியணும். ஸோ எல்லாமே சேம் பேட்டர்ன்ல வரக்கூடிய சேம் சவுண்ட்ல இருக்கக்கூடிய வேர்ட்ஸாக தான் இருக்க போகுது. ஸோ அந்த வேர்டை வந்துட்டு அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை ரீட் பண்ண தெரியணும். அண்ட் மொட்டு மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை வந்துட்டு டிக்டேட் பண்ணாலும் அதை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு எழுத தெரியணும். ஒர்க் புக் பேஜ் எக்ஸசைசஸ் எல்லாத்தையுமே அவங்களாவே ஓனா செய்யறதுக்குரிய ப்ராக்டிஸை நீங்க கொடுத்துருக்க. ஸோ அந்த வந்துட்டு வேர்டா இருக்கிறது அரும்பு மொட்டுக்கும், மலர் லெவலுக்கு அது வந்துட்டு சென்டென்ஸாகவும் எழுதுறதுக்கு நீங்க ப்ராக்டிஸ் கொடுக்குறீங்க. ஒர்க் புக் டெக்ஸ்ட் புக் ஆக்டிவிட்டிக்கு போயிடலாம். தென் டே 6ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி, a cloud of trash. அதாவது குப்பைகளை கொட்டுறதுக்கு மூலமாக குப்பைகளை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணாம நம்ம இஷ்டத்துக்கு எங்க பார்த்தாலும் ரோட்ல எல்லாம் நம்ம குப்பை போட்டுட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தப்பு அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி தான் ஸ்டோரி டைம் அ கிளவுட் ஆஃப் ட்ராஷ். இதுக்கு நீங்க மெட்டீரியல்ஸ் நீடட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லேபிள்டு பிக்சர்ஸ், அந்த ஸ்டோரியில இருக்கக்கூடிய எல்லா கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர்ஸ்க்குனுடைய பிக்சர் கார்ட்ஸ் அண்ட் பிக்சர் ஆஃப் ட்ராஷ் கிளவுட், சின்ன சின்ன சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்ஸ் ஆஃப் டயலாக்ஸ். ஓகேவா, இது எல்லாத்தையுமே நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்க ஒரு சின்ன ஒரு மோட்டிவேட்டிங் நீங்க கொடுக்குறீங்க குழந்தைங்களுக்கு. வாட் இஸ் திஸ், வாட் டு வி யூஸ் தெம் ஃபார், அதாவது ஒரு டஸ்ட்பின் பிக்சரை நீங்க காமிச்சு கேட்குறீங்க இதெல்லாம். ஸோ குழந்தைங்களுக்கு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க இல்லையா. எஸ், திஸ் இஸ் அ டஸ்ட்பின், வி த்ரோ கார்பேஜ் இன்டு எ டஸ்ட்பின். ஆல்ரெடி குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம எப்பயுமே நம்ம கிளாஸ் ரூமை வந்துட்டு கிளீன் பண்ணும்போது சொல்லுவோம், உங்க கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு குப்பை பார்த்தீங்க அப்படின்னா டஸ்ட்பின்ல போய் போடுங்க அப்படின்னு. டு யூ த்ரோ வேஸ்ட் இன் த டஸ்ட்பின், டஸ்ட்பின்ல தான் நீங்க போடுவீங்களா. ஷோ தம் பிக்சர் ஆஃப் எ பஸ் ஸ்டாப் வித் லிட்டர். அதுக்கப்புறம் நீங்க எதெல்லாம் காமிக்கிறீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாப் வந்து குப்பைகளோட இருக்கு, லிட்டர் அப்படின்னா குப்பை, குப்பைகளோட இருக்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாப்பை காமிக்கிறீங்க. இந்த பஸ் ஸ்டாப் வந்து கிளீனா இருக்கா. ஒரு பஸ் ஸ்டாப் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் நம்ம பார்ப்போம் அப்படின்னு நீங்க குழந்தைங்கள்ட்ட கேட்கும்போது we see buses, we see people, we see shops, we see litter also. ஏன்னா குழந்தைங்க ஒரு கிளீனான பஸ் ஸ்டாப்பை பார்த்துருக்கவே மாட்டாங்க. பஸ் ஸ்டாப் அப்படின்னா இது எல்லாமே இருக்கிற மாதிரி லிட்டர் ஆல்சோ தேர். ஓகே,
Ask where else they find litter. இந்த மாதிரி வேற எங்கெங்கெல்லாம் நீங்க லிட்டர் வந்து பார்த்துருக்கீங்க அப்படின்னு நீங்க குழந்தைங்கள்ட்ட கேட்கும்போது நிறைய கொஸ்டின்ஸ், நிறைய ஆன்சர்ஸ் வந்து அவங்கள்ட்ட இருந்து கிடைக்கும் நமக்கு. We see litter in bus stops, we see litter on the roads, we see litter in the parks, we see litter near school, we see litter near hospitals, we see litter near houses, etc. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நமக்கு குப்பைகள் கண்ணுக்கு தெரிஞ்சுட்டே தான் இருக்கு. Ask, is it good to litter the places, throw the waste? இது வந்து நல்லதா, இந்த மாதிரி செய்யற விஷயங்கள் வந்து சரியானதா அப்படின்ற கொஸ்டின்ஸ் வந்து ரேஸ் பண்ணுங்க. What should we do to keep the place clean? அப்போ ஒரு பிளேஸ் கிளீனா இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது குழந்தைங்க நிறைய ஆன்சர்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அக்செப்ட் அண்ட் அப்ரிஷியேட் தியர் கரெக்ட் ரெஸ்பான்சஸ் வித் அ ஹை ஃபை ஆர் கிளாப். தென் சே, இப்போ நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குற விஷயங்கள் அவங்க மைண்ட்ல நல்லா பதியணும். We should throw the waste in the dustbins. We should reuse the plastic covers or wrappers. We should keep our place clean. இந்த எல்லா விஷயங்களும் குழந்தைங்க மனசுல நல்லா ஆழமா பதிய வேண்டியது. தென் டிவைட் த கிளாஸ் இன்டு 5 குரூப்ஸ். இப்போ கிளாஸை நீங்க வந்துட்டு 5 குரூப்ஸா பிரிச்சிடுறீங்க. நேம் த குரூப்ஸ். ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு பேர் கொடுக்குறீங்க. என்னென்ன பேர் அப்படின்னா அம்மா, ஜான்சி, சோனா, டீச்சர் அண்ட் சாரு. இவங்க 5 பேர் தான் அந்த ஸ்டோரியில இருக்கக்கூடிய முக்கியமான கேரக்டர்ஸ். கிவ் ஈச் குரூப் த அப்ரோப்ரியேட் சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்ஸ் அண்ட் பிளக்கார்ட்ஸ் ஆஃப் த கேரக்டர். இப்போ அந்த ஸ்டோரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்ல ரொம்பவே கிளியர் கட்டா ரொம்ப பெரிய ஒரு ஸ்டோரியா கொடுத்துருப்பாங்க. உள்ள இருக்கிற ஸ்கிரீன் பிளே வந்துட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ அது ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இப்போ ஒரு ஸ்டோரி ஸ்கிரிப்ட் வந்து நீங்க கிளாஸ் ரூம்லயே பண்ண போறீங்க அந்த ஒரு ஸ்கிட்ட. ஸோ அதுக்காக ரொம்ப அதை வந்துட்டு கம்ப்ரஸ் பண்ணி ஒரு 5 கேரக்டரா கொடுத்துருக்காங்க. அந்த 5 கேரக்டருக்குரிய மெயின் டயலாக்ஸ் வந்துட்டு பிளக்கார்ட்ஸா சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்ஸா நீங்க அவங்க கையில கொடுத்துட்றீங்க. லெட் them read the dialogues in groups. குரூப்ஸ்ல அந்த டயலாக்லாம் ரீட் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா encourage them to play a roles in front of the class. கால் a student. ஒரு சாருன்ற குரூப்ல இருந்து ஒரு குழந்தைய நீங்க கூப்பிட்டு அவங்களுக்கு பேர் சாருன்னு நீங்க வச்சிடுறீங்க. வச்சுட்டு try the picture of trash cloud. அதாவது குப்பைகள் நிறைந்த ஒரு மேகம் போன்ற ஒரு அமைப்பு. அதை வந்து சாருனுடைய தலையில நீங்க கட்டி விட்டுறீங்க. இப்ப சாரு வந்துட்டு எப்படி இருக்கிறாங்கன்னா சாரு வித் த trash cloud on her head. ஓகே, சரி, சாரு த்ரோஸ் த லிட்டர் ஆன் த ரோடு. ஏன்னா சாரு வந்துட்டு ரோட்ல குப்பையை போட்டுட்டு போயிட்டா. ஸோ அவளுக்கு வந்து அந்த மைண்ட்ல அது சுத்திட்டே இருக்கு. இன்னொன்னு அது ஒரு தப்பான விஷயம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு பிம்பம் வந்து அவளுக்குள்ள உருவாயிடுச்சு. ஸோ தேர் இஸ் அ கிளவுட் ஆஃப் ட்ராஷ், அதாவது வேஸ்ட் ஆன் ஹர் ஹெட். இப்ப அம்மா வந்து ஆரம்பிக்கிறாங்க ஒரு டயலாக் சொல்றதுக்கு. ஐ எம் ஆங்கிரி வித் யூ சாரு அப்படின்னு அம்மா கோவப்படுறாங்க. அடுத்தது ஜான்சி, அவளோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட். யூ ஹாவ் அ ட்ராஷ் கிளவுட் அபவ் யுவர் ஹெட். ஐ வில் நாட் சிட் வித் யூ சாரு. உன் தலையில இந்த மாதிரி ட்ராஷ் கிளவுட் இருக்கு, ஸோ நான் உன் பக்கத்துல உட்கார மாட்டேன். ஸோ அனதர் ஃப்ரெண்ட் சோனா என்ன சொல்றாங்கன்னா, யூ ஹாவ் அ ட்ராஷ் கிளவுட் அபவ் யுவர் ஹெட். ஐ வில் நாட் வாக் வித் யூ சாரு. நான் உன் கூட வரமாட்டேன், நடந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது டீச்சர் கேட்குறாங்க, சாரு, why do you have this cloud on your head? ஏன் சாரு உன்னோட தலையில இந்த ட்ராஷ் கிளவுட் இருக்கு அப்படின்னு டீச்சர் கேட்குறாங்க. தென் சாரு ஆன்சர் பண்றாங்க, ஐ த்ரூ த பனானா பீல் ஆன் த ரோட். நான் வந்து வாழைப்பழத்தோட தோலை வந்துட்டு ரோட்ல போட்டேன் மிஸ் அப்படின்னு சொல்லும்போது டீச்சர் சொல்றாங்க, நோ சாரு, டோன்ட் டூ தட் அகைன். அதை நீ வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. தென் சாரு, ஐ த்ரூ த பிஸ்கட் ரேப்பர் ஆர் கவர்ஸ் இன் த கிளாஸ் ரூம். நான் வந்துட்டு பிஸ்கட்டை சாப்பிட்டு பிஸ்கட் கவரையும் நான் கிளாஸ் ரூம்லயே போடுவேன் மிஸ் அப்படின்னு சொல்லும்போது, நோ சாரு, டோன்ட் டூ தட். அதை இந்த மாதிரி இனிமே பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க. சாரு, ஓகே, ஐ வில் நாட் டூ தட். இனிமே நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ பண்ணாம இருக்கும்போது அவளுக்கு மனசுல தோணும் இல்லையா, இன்னொருத்தவங்க செய்யும் போது அது தப்புன்னு அவளுக்கு தோணும் போது அவ என்ன செய்யறா, அதை வந்துட்டு திரும்ப கரெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. அமுதா ஆண்டி த்ரோஸ் த பிளாஸ்டிக் கவர். அமுதா ஆண்டி வந்துட்டு ரோட்ல ஒரு பிளாஸ்டிக் கவரை போடுறாங்க. அவங்க கிட்ட போய் சாரு சொல்றான், ஆண்டி, டோன்ட் த்ரோ த கவர், யூ கேன் ரீயூஸ் இட். நீங்க இந்த மாதிரி கவரை தூக்கி போடாதீங்க, தயவு செய்து அதை ரீயூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. தென் பாலா த்ரோ பனானா பீல் ஆன் த ரோட். பாலான்ற பையன் பனானா பீல, அதாவது அந்த தோலை ரோட்ல போடுறான். அப்ப அதையும் போய் சாரு தடுக்கிறா. பாலா, த்ரோ த பீல் இன் த டஸ்ட்பின். டஸ்ட்பின்ல போய் தோலை போடு அப்படின்னு சொல்றா. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அவ கரெக்ட் பண்ணும்போது, நவ் ரிமூவ் த கிளவுட் ஃப்ரம் ஹர் ஹெட். இப்ப அந்த ட்ராஷ் கிளவுட் வந்துட்டு கிளியர் ஆயிடுச்சு சாருவோட ஹெட்ல இருந்து. நவ் சாரு
ஓ த கிளவுட் இஸ் கான், ஐ எம் ஹாப்பி, ஐ வில் கீப் மை பிளேஸ் கிளீன். அப்ப நான் என்னோட இடங்களை சுத்தமா வச்சுக்கிட்டேன்னா அந்த ட்ராஷ் கிளவுட் என் ஹெட்டுக்கு வராது அப்படின்றத சாரு புரிஞ்சுக்கிறா. ஸோ இதே மாதிரி எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா எல்லா பிளேசஸும் ரொம்பவே கிளீனா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க குழந்தைங்களுக்கு இந்த ஒரு பிளே மூலமா சொல்றீங்க. தென் டெக்ஸ்ட் புக் ஆக்டிவிட்டி, அந்த ஸ்டோரிய குழந்தைங்களுக்கு ரீட் பண்றதுக்கு ப்ராக்டிஸ் கொடுங்க. இப்ப இதுல என்ன லேர்னிங் அவுட்கம் அப்படின்னா, அதுல வந்துட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண தெரியணும். தென் கான்வர்சேஷன் பண்றதுக்கு ப்ராக்டிஸ் ஆகணும். இது அரும்பு லெவலுக்கு இருக்கும்போது மொட்டு மலர் லெவலுக்கு இன்னும் கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சிருக்கணும். ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஏ ஸ்டோரி வித் டீச்சர்ஸ் ஹெல்ப். ஓகே, சூப்பர். தென் மேக்ஸுக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் 2 நம்ம தெரிஞ்சிருக்கோம். திட்டமற்ற அளவு மற்றும் திட்ட அளவு. இதுக்குரிய எக்ஸசைஸா குழந்தைங்களுக்கு நீங்க செய்ய வைக்கிறீங்க. ஓகே, அடுத்து நம்ம டே 7 அண்ட் 8ல பார்க்கலாம். ஸோ அது வந்து நமக்கு எண்டு டேயா தான் இருக்க போகுது யூனிட் 5க்கு. ஸோ வில் மீட். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டீங்களான்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.